உறவுகளோட பேசுறதுக்கு தமிழ் இருக்கு. உலகத்தோட பேசுறதுக்கு அதான் ஆங்கிலம். இன்னைக்கு நம்ம பிஏ தமிழ் அடுத்த தொடராக உயர்கல்வி வழிகாட்டில பார்க்க போற படிப்பு தான் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட் இன் இங்கிலீஷ். வணக்கம் நண்பர்களே. நம்ம உயர்கல்வி வழிகாட்டி தொடரோட அடுத்த முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. போன வீடியோவில் பிஏ தமிழ் பற்றி ரொம்ப ஆழமாக பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான மாணவர்களோட இன்னொரு சாய்ஸ் பிஏ ஆங்கிலம், அதாவது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஆங்கிலம் படித்தா வெறும் கவிதை கதை தான் இருக்குமா, இதை வச்சு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் கார்ப்பரேட் உலகம் முழுக்க இயங்குறது இந்த மொழியை வச்சு தான். இந்த பிஏ ஆங்கிலம் படிக்க என்ன தகுதி வேணும், தமிழ்நாட்டில் இதுக்கு என்ன டிமாண்டு, அரசு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளவு, நாம் போடுற காசை எவ்வளவு நாளில் திரும்ப எடுக்கலாம், இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் தெளிவான பதிலை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக சேருவதற்கான தகுதிகளை பார்ப்போம். கல்வி தகுதி, நீங்கள் 12ஆம் வகுப்பில் பாஸ் ஆகிருக்கணும். பாடப்பிரிவு எந்த குரூப் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் 12th சயின்ஸ் குரூப், காமர்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப்னு எந்த குரூப் படிச்சிருந்தாலும் பிஏ இங்கிலீஷில் சேரலாம். எந்த கட்டுப்பாடும் கிடையாது. மதிப்பெண், அரசு மற்றும் சாதாரண கல்லூரிகளில் சேர 12th பாஸ் மார்க் இருந்தாலே போதும். ஆனால் தமிழ்நாட்டோட டாப் கல்லூரிகளில் சேரணும்னா உங்களுடைய 12th ஜென்ரல் இங்கிலீஷ் பாடத்தில் நல்ல மார்க் குறைந்தது 70% முதல் 80% மேல் எடுத்திருக்கணும். ஏன்னா பல கல்லூரிகளில் இந்த படிப்பிற்கான மெரிட் லிஸ்ட் உங்களோட இங்கிலீஷ் மார்க்கை மட்டும் வச்சு தான் போடுவாங்க. அதுக்கடுத்ததாக படிப்பு எங்கே என்ன சொல்லி தர்றாங்க. தமிழ்நாட்டில் சென்னை லயோலா கல்லூரியில், மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில், கோயம்புத்தூர் பிஎஸ்சி திருச்சி ஜோசப் கல்லூரியில், மதுரை லேடி டெக் கல்லூரியில், விருதுநகர் VHNSN கல்லூரியில் மற்றும் எல்லா மாவட்ட அரசு கலை கல்லூரிகளும் இந்த கோர்ஸ் இருக்குது. இந்த 3 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன படிப்பீங்க. பிரிட்டிஷ் உலக இலக்கியம், பிரிட்டிஷ் மற்றும் உலக இலக்கியம், ஷேக்ஸ்பியர் காலம் முதல் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்க, ஆப்பிரிக்கா, இந்திய, ஆங்கில இலக்கியங்கள் வரை இருக்கிற கவிதைகள், நாவல்கள் மற்றும் கவிதைகள். மொழியியல், ஆங்கில வார்த்தைகளை எப்படி சரியான உச்சரிப்போடு பேசணும் அப்படின்றத இலக்கணம். பத்திரிகையில், அதாவது பத்திரிகையில் ஜேர்னலிசம் அப்படின்றதுல ஆங்கில ஊடகங்களால் செய்திகள் எப்படி எழுதப்படுற நுணுக்கங்களை படிப்பீங்க. அதுக்கடுத்ததாக முக்கியமான இடம் வேலை வாய்ப்புகள், பிரைவேட் மற்றும் கவர்மெண்ட், அதாவது பிரைவேட் செக்டாரையும் கவர்மெண்ட் செக்டாரையும் பார்க்க போகிறோம். பிஏ ஆங்கிலம் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அலிபாபா குகை மாதிரி உள்ளே போக போக நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பிரைவேட் செக்டார், தனியார் துறையை பார்ப்போம். இங்கே தான் ஆட்டமே இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஆங்கில அறிவு சிறப்பாக இருந்தால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் உங்களை அள்ளிட்டு போயிடும். கண்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா வெப்சைட், விளம்பர நிறுவனங்கள் மற்றும் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கிற்கு ஆங்கிலத்தில் கண்டென்ட் எழுத ஆட்கள் தேவை. இதில் ஆரம்ப சம்பளமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் அண்ட் HR, பெரிய ஐடி கம்பெனிகளில் ஊழியர்களை மேனேஜ் பண்ணவும் வெளிநாட்டு கிளைண்ட் கூட பேசவும் பிஏ இங்கிலீஷ் படித்தவங்களை PR பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அல்லது HR வேலைக்கு எடுக்கிறாங்க. டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிசம், ஆங்கில நியூஸ் சேனல்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி ஹிந்து போன்ற ஆங்கில நாளிதழ்கள் சப் எடிட்டர் அல்லது ரிப்போர்ட்டர் வேலை. BPO வாய்ஸ் ப்ரிசர்வ், சர்வதேச கால் சென்டர்களில், அதாவது இன்டர்நேஷ்னல் கால் சென்டர்ஸ், ஆங்கிலம் சரளமாக பேச தெரிஞ்சவங்களுக்கு எப்போதுமே டிமாண்ட் அதிகம். இப்போ கவர்மெண்ட் செக்டார், அரசு துறைக்கு வந்துட்டோம். மத்திய அரசு வேலைகள், SSC, UPSC, IBPS, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், பேங்க் எக்ஸாமினேஷன் மற்றும் UPSC தேர்வுகளில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. பிஏ ஆங்கிலம் படித்தவங்களுக்கு இந்த தேர்வுகளில் இங்கிலீஷ் செக்ஷன் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆசிரியர் பணி, த டீச்சிங்,
தமிழ்நாட்டோட மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஆங்கில ஆசிரியர்களுக்கு எக்கச்சக்கமான காலி பணியிடங்கள் இருக்கு. பிஏ முடிச்சுட்டு பிஎட் பண்ணுனா ஸ்கூல் டீச்சர் ஆகலாம். எம்ஏ நெட் முடிச்சா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகலாம். இப்போ லாஸ்ட்டாக படிப்புக்கான செலவு. தமிழ்நாட்டில் பிஏ ஆங்கிலம் படிக்க எவ்வளவு செலவாகுமோ ஒரு ஆவரேஜ் கணக்கை பார்ப்போமா? அரசு கல்லூரிகள் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு 2000 முதல் 5000 ரூபாய்க்குள்ளதான், 3 வருஷத்துக்கே மொத்தமாக 6லேருந்து ஒரு 15000 ரூபாய்க்குள்ளதான் ஆகும். அரசு உதவி பெறும் கல்லூரிகள் த எய்டட் காலேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 6000லேருந்து 15000 ரூபாய் வரை வரலாம். 3 வருஷத்துக்கு சேர்த்து 18லேருந்து 45000 ரூபாய் வரலாம். தனியார் சுயநிதி கல்லூரிகள் த செல்ஃப் ஃபினான்சிங் பிரைவேட் காலேஜஸ், இந்த கோர்ஸுக்கு பிரைவேட்ல டிமாண்ட் அதிகன்றதுனால ஒரு செமஸ்டருக்கு 15000 முதல் 30000 வரை வாங்குவாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 30000 முதல் 60000 வரை. 3 வருஷத்துக்கு மொத்தமாக 90லேருந்து 1.80 லட்சம் ரூபாய் வரை செலவாகலாம். முதலிட்ட திரும்ப பெறுறது, நம்ம போட்ட காசு எடுக்கணும் தான் எப்பயுமே எல்லாரும் நினைப்போம். இப்போ பிஏ இங்கிலீஷில் நம்ம போட்ட காசு எப்படி எடுக்கணும்? ஃபஸ்ட்டு சூழ்நிலைகளாக பிரிச்சுக்கும். ஃபஸ்ட்டு சூழ்நிலை 1, அரசு மற்றும் எய்டட் காலேஜ். நீங்கள் ஒரு ஒரு 25000 ரூபாய் செலவு பண்ணி படிச்சிருக்கீங்க. படித்து முடித்ததும் ஒரு ஐடி கம்பெனிலையோ அல்லது கண்டென்ட் ரைட்டிங் ஏஜென்சிலையோ மாதம் 20000 சம்பளம் வாங்கினா வேலைக்கு சேர்ந்தா 1.5 மாதத்துலேயே நீங்கள் படிப்புக்கு போட்ட முதலீட்டை எடுத்துடலாம். அதாவது அரசு மற்றும் எய்டட் காலேஜில் படித்தா. தனியார் கல்லூரி பிரைவேட் காலேஜில் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மூலமாக ஒரு நல்ல கார்ப்பரேட் நிறுவனத்தில் மாதம் 25000 சம்பளத்துக்கு வேலைக்கு வாங்குறீங்க அப்படின்னா 6 மாதத்தில் உங்கள் மொத்த படிப்பு செலவையும் சம்பாதிச்சிடலாம். ஃப்ரீலான்சிங், நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே ஆன்லைனில் ப்ரைவேட் டெமோ ஆங்கில கண்டென்ட் எழுத ஆரம்பித்தா காலேஜ் ஃபீஸை நீங்களே உங்கள் சொந்த சம்பாத்தியத்தில் கட்டி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு இதில் உடனே சம்பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. முடிவுரை நண்பர்களே, பிஏ ஆங்கிலம் என்றது வெறும் டிகிரிக்காக படிக்கிற படிப்பு இல்லை, உலகத்தோட போட்டி போடுறதுக்கான ஒரு சாவி. ஆனால் ஒன்று, வெறும் புக்கில் இருக்கிற கதையை மட்டும் படித்தா பத்தாது. கம்ப்யூட்டர் அறிவு, டிஜிட்டல் உலகத்தில் எப்படி எழுதணும், சோசியல் மீடியா எப்படி இயங்குது போன்ற திறமைகளை வளர்த்துக்கிட்டா உங்களோட வருமானம் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இதே போல் அடுத்த காணொளிகளில் படிப்பு சார்ந்த காணொளிகளையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.